வணக்கங்கம்மா. தேர்தல் புறக்கணிக்கிறோம்னு சொல்லி போர்டு வச்சிருக்கிறீங்க, என்ன காரணம்? என்ன எங்களுக்கு வந்து எந்த வசதியும் செஞ்சு கொடுக்கலங்க. தண்ணி வந்து மெயின் எங்களுக்கு. நானும் நிறைய டைம் வந்து மனு கொடுத்துருக்கேன் கலெக்டர் ஆஃபீஸ்ல, பிடிஓ கிட்ட. வந்து அவங்க வந்து பைப்பு உடைஞ்சாலும் சரி சரி பண்ணி தரதில்ல. அதனால சுடுகாட்டு அப்படிதான், பாத்ரூம் பொது கழிப்படம் இல்லை எங்களுக்கு, அதுவும் நாங்க கேட்டு பார்த்துட்டோம். அப்புறம் காவாய் பிரச்சனைங்க, அந்த சாக்கடை வசதி எங்களுக்கு இதுல கண்டிப்பா செஞ்சு தரல. அப்புறம் லைட்டு தெருவிளக்கு அது வந்து அதுவும் வந்து பண்ணி தரல. இந்த காட்டு வந்து நிறைய வருது, அதுல வந்து இருட்டா இருந்தா எங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா குடிக்கிற தண்ணி அங்கதான் போகணும், இந்த தண்ணி வந்து நாங்க குடிக்கிறது இல்லை. அதனால நாங்க நிறைய கேட்டு பார்த்துட்டு செஞ்சு தரல. அதனால நாங்க குடிநீருக்கு எவ்வளவு தூரமா போகணும்? ரொம்ப தூரமா போகணும், 1 கிலோமீட்டர் போகணும். 1 கிலோமீட்டர் போகணும். சொல்லுங்க. அது கிணறும் அப்படிதான். கிணத்துக்கு வந்து எந்த பாதுகாப்பு இல்ல, இடிஞ்சு புட்டெல்லாம் இடிஞ்சு கிடக்கு, கீழே எல்லாம் பதிஞ்சு கிடக்கு, புட்டெல்லாம் இடிஞ்சு வீர்ல விட்டுருச்சு. யாரும் சேர்ந்தனா கூட கீழே விழுந்துரும், இடிஞ்சு கீழே விழுந்துருவாங்க, அந்த அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க. இது எந்த பஞ்சாயத்துல வருதுமா? இந்த டவுன் பஞ்சாயத்து. டவுன் பஞ்சாயத்துல இது என்ன ஊருங்க? முண்டகாபடி கிராமம். சரி, வேற என்ன பிரச்சனை எல்லாம் சொல்லி இருக்கிறீங்க? அப்படிதான் மேல வருது டேங்க் இருக்கு, அந்த டேங்க் அப்படியே கவர் பண்ணுங்க, அது ரொம்ப டேமேஜ் இருக்கு. கீழே பால்வாடி ஸ்கூல் இருக்கு, அதெல்லாம் இடிஞ்சா என்ன ஆகுது? ஸ்கூல் நாங்க நிறைய டைம் வந்து நாங்க வீடியோ கிட்ட நாங்க வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம், அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. நாங்க வந்து அதனாலதான் நாங்க வந்து நிறைய ஊர் பொதுமக்களே இந்த மாதிரி முடிவு எடுத்துருக்கோம். இங்க எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறாங்க? மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு? எவ்வளவு வாக்காளர்கள் இருக்கிறீங்க? எவ்வளவு பேர் நீங்க ஓட்டு போடுறத தவிர்க்க? 500 இருக்கு. 500 ஓட்டு இருக்கு. 500 ஓட்டு இருக்கு. மக்கள் தொகை எவ்வளவு இருப்பாங்க நீங்க? தெரியலையே. சரி, வேற என்ன சொல்லணுமாமா? யாராவது சொல்லணுமா? எங்களுக்கு வந்து அதுதான் பண்ணி தரணும். தெருவிளக்கு வந்து மெயின் எங்களுக்கு. தண்ணி வந்து ஒரு கிணறு வெட்டி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, போர் போட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்லி இந்த மாதிரி போர்டு வச்சதுக்கு அப்புறம் அரசு தரப்புல இருந்து ஏதாவது வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா? வருவாய்த்துறையில இருந்து பேசினாங்களா? தேர்தல் கமிஷன்ல இருந்து ஏதாவது பேசினாங்களா? வீடுல வந்து பேசினாங்க. நாங்க வந்து இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு செஞ்சு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நாங்க லைட்ல வரல விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வந்து லைட் தெருவிலுக்கு லைட் போட்டு விட்டு போனாங்க. பேச்சுவார்த்தை தண்ணி வசதி வந்து செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அன்னைக்கு பேசிட்டு போன அன்னைக்கு வீடியோலாம் வந்துட்டு, ஆனா பைப் எல்லாம் போட்டு தரேன்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்குமே அவங்க வந்து போட்டே கொடுக்கல. போட்டு அன்னைக்கு சாயந்தரமே தண்ணி வரும்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா வந்து தண்ணியே வர கிடையாது, பைப்பும் போட கிடையாது. இது வரைக்கும் வந்து எனக்கு பார்க்கவும் கிடையாது, தண்ணியும் வரல. எவ்வளவு நாளைக்கு முன்ன வந்து பேசுனாங்க அந்த மாதிரி? 2 வாரம். அன்னைக்கே வந்து அன்னைக்கு சாயந்தரமே தண்ணி வந்துரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அதிகாரி யாரு வந்தாங்க? மட்டும்தான் மாத்திட்டு போனாங்க. கிணத்துல வந்து தண்ணி வந்து கம்மியா இருக்கு, அதனால பக்கத்துல கிணறு இருக்குது, அதுல வந்து ஜாயின் பண்ணி தரந்தாங்க. அதுவும் பண்ணி கொடுக்கல. முக்கியமா குடிநீர் வசதி, தெருவிளக்கு, சாக்கடை வசதி, அப்புறம் கிணறு எல்லாம் இடிஞ்சிருக்கு, டேங்க் வந்து இடிற மாதிரி இருக்கு. பக்கத்துல பால்வாடி ஸ்கூல் இருக்கு, பால்வாடி ஸ்கூலுமே எல்லாம் எல்லாமே ஒழுகுதுன்னா ஓட்டையா இருக்குது. அதே மாதிரி லைட் இப்பதான் சொல்லி போட்டு கொடுத்தாங்க. உள்ள எல்லாம் எலி, மழை தண்ணி வந்தா மழை டைம்ல எல்லாம் உள்ள உட்கார முடியல. அந்த பால்வாடி பள்ளிக்கூடத்துல வந்து எத்தனை குழந்தைங்க படிக்கிறாங்க? 10 குழந்தைங்க இருக்கிறாங்க. அதிகமா யாரும் கொண்டு வந்து விட மாட்டேங்கிறாங்க, பயமா இருக்கு. இருட்டா இருக்கு. அந்த மழை டைம்ல எல்லாம் ரொம்ப இருட்டா இருக்கும், எலி வரும். டேங்க் வந்து தண்ணி வந்து அப்படியே ஏறினாலும் தண்ணி வந்து லீக் ஆயிட்டே இருக்கும். அங்க வந்து ஓட்டை எல்லாம் இருக்கு. சீட்டியும் ரொம்ப மோசமா தானே இருக்கு, அதுவும் கொஞ்சம் சரி பண்ணி தர நாங்க நிறைய. ஆனா ரொம்ப டைம் சொல்லியாச்சு, இது வரையும் எதுவும் செய்யல. அதனால அதே மாதிரி கிளர்க்கிட்ட நான் சொல்லி எத்தனை டைம் வீடியோ கிட்ட பேசுனீங்களா? எல்லாருக்கும் பேசி லெட்டரும் கொடுத்தாச்சு. அவர்கிட்ட போன் பண்ணா இந்த அங்க வெளியில இருக்குமா அங்க இருக்குமான்னு அந்த கிளர்க்கு வந்து சொல்லுவாரு. நாங்க போன் பண்றேன், நாங்க எல்லாருமே சேர்ந்து பேசுவோம். அதுக்கப்புறம் தான் போன் எடுத்து இதை பண்றோமா நாளைக்கு அனுப்புறோமான்னு வரு. ஆனா வரவே மாட்டாங்க, செய்யறதே கிடையாது, எந்த வேலையும் செய்யறது இல்ல. இந்த போர்டு வச்சதுக்கு நாங்க அதனால வந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து செஞ்சு தரோம். அதுக்கப்புறம் வராங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இந்த முண்டகாபடி கிராமத்தை மறந்துட்டாங்க. அதான் உண்மை. டவுன் பஞ்சாயத்து பேருக்குதான் ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல, எந்த வசதியும். டவுன் பஞ்சாயத்துன்றது வேஸ்ட். இந்த ஊருக்கு வந்து எல்லா ஊர்லயும் தண்ணி வசதி நிறைய இருக்குது, ஆனா இந்த ஊர்ல இல்ல. சரிம்மா, நாங்க அதனாலதான் ஊர் பொதுமக்கள் எல்லாமே இந்த முடிவு எடுத்துக்கிறோம். சரி, வந்து பாதை இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க, அது எந்த வழியா போகணுங்க? அது என்ன பிரச்சனை இருக்கு? அதையும் காட்டு பிரச்சனை.
அதனால வந்து கம்பி வேலி எங்களுக்கு போட்டு கொடுத்தா பிரச்சனை இல்ல. இந்த பாதி பாருங்கன்னு கேக்குறாங்க. இந்த பாதி தான் போறோம், இந்த பாதி தான் போறோம். வழி மத்த எந்த வழியுமே இல்ல. வெறும் போதையா இருக்கு. அதை வெட்டி கொடுக்குறாங்க, கரண்ட் வாங்க, அதுவும் வெட்டி தர மாட்டாங்க. லைட்டும் அப்படித்தான். அது வந்து ஃபாரஸ்ட் கண்ட்ரோல்ல இருக்குங்களா? எந்த மாதிரி? எங்க இத புறம்போக்குல இருக்கு. புறம்போக்குல, அரசு புறம்போக்குல இருக்கு. சரி. அதனால எங்களுக்கு காட்டர் தான் அதிக தொல்லை. அதனால லைட்டும் இருக்கணும். எங்களுக்கு வந்து கம்பி சுத்தி போட்டு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. காட்டெருமையால உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு கண்டிப்பா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் எப்படி நடமாட்டம் இருக்கும் போது அந்த மாதிரி எருமைகள் இந்த பக்கம் இந்த பக்கம் சொல்றாங்க. அது வந்து கொஞ்சம் தூரம் 6 மணி ஆயிட்டாவே அந்த இடத்துல போக முடியாது. அவங்க எல்லாம் வெளிச்சத்திலேயே வந்துக்கணும், போய்க்கணும். அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. ஏதோ உடம்பு சரியில்லைன்னா வந்து மாத்திரை இது வாங்கறது கூட பயமா தான் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா லைட் எத்தனை டைம் நானும் கேட்டு பாத்துட்டேன். லைட் இல்ல, தரனாங்க அதை தரனாங்க, அவங்களுக்கு தரவே கிடையாது. அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்குதா? ஏற்படுமா? கொஞ்சம் 2 மாசத்துக்கு ஒரு பையன் வந்து மாட்டிருப்பான் பைக்ல இருந்து. அது இந்த மேட்டுல வரும்போது அது கிராஸ் பண்ணுது இல்ல, அதனால கொஞ்சம் பயமா தான் இருக்குது. அதுல நிறுத்தி தான் வருவாங்க. நைட்ல அது பயமா தான் இருக்கும். நைட்ல இங்க வர வரைக்குமே பயம்தான். அந்த டர்ன் வரைக்குமே நாங்க லைட் காட்டோம். அங்க முன்னாடி ஒரு வீடு இருக்குது இல்லங்க, அது வரைக்குமே நாங்க லைட் காட்டோம். அது வரைக்குமே அவங்க போட்டு தரல. இது வரைக்கும் நாங்க நிறைய கேட்டிருக்கோம், செஞ்சு தரவே இல்லை. சரி. வாழப்பாடி பேருந்து நிலையம் விரிவுபடுத்தி கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வாக்குறுதிகள் ஒன்னா கொடுத்திருந்தாங்க. அந்த வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் தான் தற்போது இங்கே நின்று கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதனுடைய பொதுமக்களுடைய கருத்துகள், இந்த பேருந்து நிலையத்தில் எந்த மாதிரி வசதி வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கன்னு சொல்லுங்க. இது வந்து அதிமுக பீரியட்ல சைன் பண்ண இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து இந்த அதிமுக பீரியட் சைன் பண்ண ப்ராஜெக்ட். திமுக அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பேருந்து நிலையத்தை வந்து அதிநவீனமா மாத்திரம்னு சொல்லிட்டு கெங்கவள்ளி பேருந்து நிலையத்தையும் வாழப்பாடி பேருந்து நிலையத்தையும் வந்துட்டு மேம்படுத்தி தரதா சொல்லி வாக்குறுதி கொடுத்தாங்க. இதுல எங்க நீங்க வந்து மேம்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க. நீங்க மக்கள் கூட பாருங்க, இங்க கீழே தான் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு உட்காரத்துக்கு ப்ராப்பரான ஸ்டூல் கூட இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ண கிடையாது. இங்க கடை பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய் வாடகை கேட்கறாங்க 100 சதுரடி இருக்க ஒரு கடைக்கு. இதுல வந்து எங்க திமுக அரசாங்கம் வந்து இது வந்து பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. அதிமுக பீரியட்ல கட்டினது வந்து ஒரு பெரிய, இது வந்து சைன் பண்ணது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னாங்க. ஆனா இவங்க வந்து இதை மேம்படுத்தி தரேன்னு சொன்னாங்க இல்லைங்களா? இங்க இது எந்த இடத்துல இருந்து மேம்படுத்தாங்க நீங்களே கொஞ்சம் பாருங்க. இது ஒரு கரெக்டா ஒரு ப்ராப்பரா வந்துட்டு மெயின்டைன் கூட பண்ணாம இருக்காங்க. இது அப்படியே சுத்தி அங்க பாருங்க. மக்கள் வந்து இது இங்க வந்து ஒரு 1000-2000 பேர் புழங்குற இடம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு நிழல் கூட அமைக்கல. இங்க மக்கள் வெயில்ல அவதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்காங்க. குடிநீர் வசதியெல்லாம் இந்த பகுதியில் இருக்குங்களா? ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்களா? இருக்கா? குடிநீர் வசதியும் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடா தான் போயிட்டு இருக்கு. அதுக்கு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க கிடையாது. பேருந்து நிலையத்துல குடிநீர் இல்ல. பேருந்து நிலையத்துல வந்து நீங்களே பாத்தீங்கன்னா தெரியும். உள்ள போய் பார்த்தோம்னா உங்களுக்கே தெரியும், ரைடே கிடைக்கும். அடிப்படை வசதிகளான கழிப்பறை இந்த மாதிரி முன்ன வந்துட்டு இந்த பெய்டு டாய்லெட் இருந்துச்சு. நம்ம காசு கட்டண கழிப்பிடம் பின்னாடி இருந்துச்சு. இப்ப அதை வந்து ரெனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து அதை பத்தி எனக்கு தெரியல. இயற்கை உபாதைகள் கழிக்கிறது கூட இந்த பகுதியில் அதை வந்து நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும். அது வந்து அந்த ரயில்வே கேட்டே வந்துட்டு ரொம்ப அசுத்தப்படுத்தி வச்சிருக்காங்க. அந்த இடத்த பாத்தீங்கன்னா அந்த கிட்ட போனாவே அங்க அவ்வளவு வியாதி வந்துடும். அந்த அளவுக்கு வந்து அது ரொம்ப அசுத்தமான பகுதியா இருக்கு. வேற என்ன இங்க வசதிகள் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? நீங்க சொன்ன பேசிக்கான ஒரு அடிப்படை வசதியை மட்டும் பண்ணி கொடுத்தாலே போதும். இங்க அவங்க உட்காரதுக்கு கரெக்டான ஒரு ஸ்டூல் வசதியை அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. குடிநீர் வசதி அரேஞ்ச் பண்ணி கொடுங்க. இங்க முதல்ல ஒரு நிழல் கூடம் அமைங்க. முதல்ல சென்னை பஸ் உள்ள வர மாட்டேங்குது. சென்னை பஸ் உள்ள வர கேட்டா பால வேலை நடைபெறுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க இறங்குறவங்க எங்க இறங்கி போவாங்க? அங்க ஹைவேல இறங்கி அப்படியே நின்று அப்படியே அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சு வரணுமா இல்ல ஆட்டோ பிடிச்சு வரணுமா? சென்னை பஸ் ஒண்ணு கூட வரது இல்லைங்களா? சென்னை பஸ் மேக்ஸிமம் ரேர்னா 10க்கு ஒரு பஸ் உள்ள வருது, அவ்வளவுதான். அதே அந்த துறை அதிகாரிகிட்ட ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீங்களா? ஏதாவது மனு கொடுத்துருக்கீங்களா மாவட்ட ஆட்சியர்கிட்ட? இல்ல. அரசு அதிகாரிகள் இது சம்பந்தமா எந்த நடவடிக்கை எடுக்கலையா? இல்லைண்ணா, தெரியல, நமக்கு தெரியல. ஆனா இப்ப இருக்கிற சூழல் நிலவரம் இதுதான். இது மட்டும்தான்.